நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான், ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது. எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும். இந்த 2 நாளா அப்படியே புரட்டி திரிக்கிறான். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர். திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை. அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார். அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும். அவரை நான் முதல்ல பார்க்கிற போது, அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிற போது எனக்கு வியப்பா இருந்தது. என்ன வியப்புனா, ஒரு பக்கம் காந்தி சிலை, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார். காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா 2 பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள். காந்தின்னா அம்பேத்கருக்கு பிடிக்காது, அம்பேத்கர்னா காந்திக்கு பிடிக்காது. இது என்ன இவ்வளவு பெரிய முரணா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் வச்சிருந்தார். நாம இப்ப பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா, அந்த முகப்புரையை அவர் ஃப்ரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தார். எந்த தலித் இயக்கத்தோடு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல நான் பார்க்குற போதே, அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது. காந்தியின் சமதர்ம கோட்பாடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதிய ஒழிப்பு கோட்பாட்டிலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. நான் கேட்டேன், என்னங்க இதை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, 2 பேரும் எப்படி ஒன்றா வச்சுருக்கிறீங்க? நாங்கள் காந்தியை எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல, நாங்கள் வைக்கிறதில்ல, அம்பேத்கரை வைக்கிறவங்க யாரும் காந்தியை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன், நான் பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஈடுபாடு, எனக்கு காந்தியும் பிடிக்கும் அம்பேத்கரையும் பிடிக்கும். காந்தியை பிடிக்கிறவங்க அம்பேத்கர் பேரையே சொல்ல மாட்டாங்க. சாதியவாதிகள் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட நீங்கள் அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. ரோடை அகலப்படுத்துறாங்கன்ட்டு தைலாபுரத்தில் 3 சிலையை வச்சாங்க, அதில் அம்பேத்கர் சிலையும் வச்சாங்க. நான் போய் திறந்தேன். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார், அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு. இந்த கட்சி பெரிய கட்சியாக வரணும், ஆட்சிக்கு வரணும், முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள 2 குரூப்பாக இருக்கு, ஒருத்தர் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த ஊடகங்களுடைய சதி வேலைகள். நான் கள்ளக்குறிச்சி போனது தன்னியல்பாக போனேன். ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யார்கிட்ட நான் கலந்து பேசல, நானாக அறிவித்தேன். மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்போராக பேசும்போது நான் சொன்னேன், ரவிக்குமார்கிட்டையோ அல்லது சிந்தனை செல்வன்ட்டையோ அல்லது வேறு முன்னணி பொறுப்பாளர்கிட்டையோ நான் யார்ட்டையும் பேசலை. ஆனால் இந்த பிரச்சனையை இப்படி மாநாடாக நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு. எப்படிலாம் கற்பனை பாருங்க.
இது சமூக ஊடகங்களில் வர்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் ஏதோ பண்ணுறார் அப்படிங்கிறார்ல, நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஏன் இவர் போய் ஒரு அதிமுகவில் சேர்ந்துருக்கலாமே, காங்கிரஸில் சேர்ந்துருக்கலாமே, திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே, இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நம்ம ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாமல் போகுதே. அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்கிறார், இவனுனா அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானு சேர்த்து. அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது. அவனு கண்டுபிடிக்கிறானோ போட்டு பூத கண்ணாடி வச்சு. அவர் வளர்ந்த முறை அவர் வாழ்ந்த முறை, கற்ற முறை எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாள் எனக்கு சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது, உறவே கிடையாது, அந்த சாதியோட எனக்கு நெருக்கம் கிடையாது. அப்படி ஒரு உணர்வே எனக்கு இதுவரையிலும் வந்தது இல்லை. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். எந்த சாதி சங்கத்தோடு அவருக்கு தொடர்பு கிடையாது, சாதியவாதிகளோடு தொடர்பு கிடையாது. இங்கே எப்படி திருச்சி பேசுகிறாங்கன்னா, நாம் ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிறோமா, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் காரணம் இல்லை, முதலமைச்சர் காரணம் இல்லை, அவனுங்க டைவர்ட் பண்ணி பிஜேபி அரசுக்கு எதிராக நாம் பேசுகிறோமா? நோ. இது ரெண்டு பர்செப்ஷன். ஒன்று, நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மாநிலத்தில் மதுக்கடைகளை மூடுங்க, உடனே மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூடுங்க. அவங்களாம் ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திருமாவளவன் போய் பொத்துன்னு விழுந்துட்டாருங்கிறான். நீ மேலே போய் பொத்துன்னு கீழே விழுந்துட்ட, நான் நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் உன்னை இப்படி பேச சொன்னா, உங்களை இப்படி நான் பேச சொன்னா, அல்லது உங்களுக்கு யாருக்காவது நான் இப்படி ஏதாவது கருத்து கொடுத்தனா, இன்புட் கொடுத்தனா? மீடியா ஹைப். அவனுக்கு அவன் ஒரு இமேஜினரி கற்பனையில் ஆர்குமெண்ட். இதுக்காக தான் காய் நகர்த்துறாரு, இதுக்காக தான் காய். எந்த காயின்னு தெரியல, ஏதோ காய் நகர்த்துறார், காயை நகர்த்துகிறார். இதெல்லாம் பத்திரிகைகளில் கண்ணாபண்ணான்னு எழுதுறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப கண்ணாபண்ணான்னு எழுதுறாங்க. என்ன அப்படி போனாரு, சிறுத்தையா முழங்கினாரு, அப்புறம் வெளியே பொசுக்குன்னு வந்துட்டாரு, ஆனைவெடி வெடிக்க போறாருன்னு பார்த்தோம், புஷ்வானம் ஆகி போச்சு. இதெல்லாம் உங்க கற்பனை. நான் ஆனைவெடி வெடிப்பேன்னு சொன்னேன்னா, நீ ஏன் வெடிப்பேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த? உன்னை யார் அதை எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது? நான் வெறும் சாதி பெருமையை சொல்லி இந்த மக்களை திரட்டவில்லை. நாங்களும் ஆண்ட பரம்பரை என்று பீற்றிக் கொண்டு இந்த மக்களை நாம் திரட்டவில்லை. 1990களின் தொடக்கத்தில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போதே மதுரை மண்ணில் நான் சொன்னேன், என்னை நீ உன் சாதி அடையாளத்தோடு பார்த்து என் பின்னால் வராதே. நான் சொல்லும் அரசியலில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா என்றுதான் 90களின் தொடக்கத்தில் நான் பேசினேன். திரும்ப திரும்ப சில அரைவேக்காடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி சாதி கட்சி என்கிறார்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம். அவர்கள் ஏதோ நம்மை சராசரியான சாதியவாதிகளாக பார்க்கிறார்கள். ஏதோ விவரம் இல்லாமல் ஒரு கும்பல் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சாதி அடிப்படையிலே இவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு 4 பேர் எம்எல்ஏ ஆவதற்காக, எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொது மேடை போட்டு விடுதலை சிறுத்தைகளோடு விவாதிக்க இந்த அரசியல் களத்தில் யார் தயார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கருத்தியல் சார்ந்த விவாதத்தை நடத்த, விடுதலை சிறுத்தைகளோடு விவாதத்தை நடத்த எத்தனை பேருக்கு இங்கே திராணி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறது என்றால்
ஆளும் கட்சிக்கும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண் எழும். இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல. தெரியாமல், விவரம் தெரியாமல் நாம் செய்யவில்லை. ஆனால் அப்படி எழுகிற முரணை விட பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் முக்கியமானது. அவர்களுக்கான உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் நமக்கு எந்த சமரசமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் ஆளும் கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி இருக்கிற போராட்டங்கள் எத்தனை மக்களுக்காக போராடுவது என்பது நம்முடைய உரிமை குரல். ஆளுங்கட்சி கூட்டணியிலே நீடிப்பது என்பது தேசிய அளவிலான, மாநில அளவிலான அரசியல் நிலைப்பாடு. அது பெரிய முடிவு, இது சின்ன முடிவு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. அந்த கூட்டணியிலே நீடிப்பது அல்லது நீடிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுப்பது என்பது வேறு. அது மிகப்பெரிய ஒரு முடிவு. அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் சொன்னா அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அடுத்த பல 10 ஆண்டுகளுக்கு எப்படி அது நிகழும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். அதுதான் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு, தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசியல் எப்படி பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், அதிமுக கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் போட்டோ எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அம்மா போயஸ் தோட்டத்தில் உட்காந்துருக்கும், இவன் எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் திருமண நிகழ்ச்சியில் இருப்பான். இன்னொரு கூட்டணிக்காரன் வந்து பக்கத்தில் நின்னா ஓட்டம் பிடிச்சிருவாங்க. ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அந்த கூட்டணி கட்சிக்காரன் வராயா, ஓடு 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 வண்டி எடுத்துட்டு. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு அரசியலிலே இருக்கு. எந்த கூட்டணியிலும் இருக்கலாம், நண்பர்களாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முதிர்ச்சியான கலாச்சாரம் ஏன் தமிழக அரசியலில் இல்லை? அதுதான் பிரச்சனை. காமன் அப்பீல் பிரச்சனை அல்ல. ஏற்கனவே இங்கு ஊறி கிடக்கிற இந்த மோசமான கலாச்சாரம் தான் அதற்கு காரணம். திமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்ட் கல்ச்சர்,